ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி. ஆல்மோஸ்ட் 10 நாட்கள் ஆயாச்சு நான் எந்த கண்டென்ட்டும் அப்லோட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஹைடிங் இன் மை ஷெல் மாதிரியான சினாரியோல தான் நான் இருந்தேன். நம்ம போடுற கண்டென்ட் பிடிச்சிருக்கா, சொல்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ், சொந்த கதைகள் எப்படி ரீச் ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம், கூச்சம் எல்லாமே. கொஞ்சம் இன்ட்ரோவர்ஷனும் கூட தான். இதனாலேயே நிறைய பதிவுகள் இருந்தும் நான் எதையும் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அப்லோட் பண்ணி தானே ஆகணும். ஸோ இதோ இன்னைக்கு நான் 2 புத்தகங்களை பத்தி பேச போறேன். என்னோட நினைவுகள்ல ரொம்ப டீப்பா பதிஞ்ச 2 புத்தகங்கள். இந்த புக் சில சர்க்கிள்ஸ்ல ஃபேமஸா இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம கேள்விப்படாம கூட இருக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப படிக்கிற கதைகள். அஃப்கோர்ஸ் இங்க சொல்லிருக்கிறதையும் தாண்டி பல ரிப்பீட் ரீட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பத்தி வேற எபிசோட்ஸ்ல பேசலாம். ஒரு ஹெட்ஸ் அப், இது ரெண்டுமே குழந்தைகள் படிக்கிற புத்தகங்கள் கிடையாது. முதல் கதை நோரா ராபர்ட்ஸ் அவர்கள் எழுதிய தி விட்னஸ். இது ஒரு ரொமான்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் கதை. இந்த கதையை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, கதையுடைய கதாநாயகி ஒரு ஹைலி அச்சீவிங் சைல்ட் ப்ராடிஜி. அவளுடைய 16 வயசுல செஞ்ச ஒரு சின்ன விஷயம் அவளுடைய வாழ்க்கையே புரட்டி போடுது. அதுக்கப்புறமா அவளுக்கு தெரிஞ்ச இந்த பரிச்சயமான வாழ்க்கையை விட்டு ஒரு லைஃப் ஆஃப் டிஸ்கைஸ், அஞ்ஞாத வாசம் மாதிரி வேற ஒரு ஐடென்டிட்டியில வாழ வேண்டிய நிலைமை. 12 வருஷமா அவ ஒரு புது ஐடென்டிட்டியில வேற ஒரு ஊர்ல வாழறா. ஆனா நிம்மதியாலாம் வாழ முடியல. அவளோட பாஸ்ட் அவளை துரத்தி இங்க வந்துடுமோ அப்படின்னு ஒரு இன்செக்யூரிட்டிலேயே தான் வாழறா. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஃபைனலி அவளுடைய பாஸ்ட் திரும்ப அவளை துரத்த ஆரம்பிக்குது. இந்த சிச்சுவேஷனை அவ எப்படி ஃபேஸ் பண்றா, அதுல இருந்து அவ வெளியே வந்தாளா இல்லையா அப்படின்னு சொல்ற ஒரு கதை தான் தி விட்னஸ். 2வது கதை கிறிஸ்டன் ஹிக்கின்ஸ் அவர்கள் எழுதிய அன்டில் தேர் வாஸ் யூ. இது ஒரு ஸ்மால் டவுன் ராம்காம்னு சொல்லலாம், ரொமான்டிக் காமெடி. இதோட சம்மரி சொல்லணும்னா, நம்ம கதையின் கதாநாயகி 16 வயசா இருக்கும் பொழுது அவளோட வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. பயங்கரமான ஒரு ஹார்ட் பிரேக். அந்த வயசுல ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு காரணமா இருந்த பர்சன் தான் நம்ம கதையுடைய ஹீரோ. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கதை படிக்கும் பொழுது புரியும். ஹீரோவோட லைஃப்ல பல விஷயங்கள் நடக்குது. அவனுக்கு ஹீரோயினோட ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னே தெரியாம அவன் பாட்டுக்கு அவன் லைஃபை பார்த்துட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுறான். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 17-18 வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ ஹீரோயின் அவளோட சொந்த ஊர்லயே ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் ஓனரா இருக்கா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ இதே ஊருக்கே திரும்ப வரான் அவனோட பொண்ணோட. இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வாழ்க்கையில என்ன நடக்குது, ஹீரோயின் 16 வயசா இருக்கும் பொழுது அப்படி என்னதான் ஹார்ட் பிரேக் ஆச்சு அப்படிங்கறத சொல்ற கதை தான் அன்டில் தேர் வாஸ் யூ. இந்த 2 ஆத்தர்ஸுமே என்னுடைய ஃபேவரட் ஆத்தர்ஸ். இந்த 2 கதைகளையும் நான் கணக்கே இல்லாம அடிக்கடி படிச்சிருக்கேன். இந்த கதைகள் ஆர் இந்த ஆத்தர்ஸ் எழுதிய வேற கதைகள் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க மெமரிஸ்ல நீங்க இடம் பிடிச்ச கதைகள் என்னென்னங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த எபிசோட்ல அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு அப்படிங்கிற கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.